கும்மிடிப்பூண்டியில பள்ளியில இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த ஒரு 10 வயசு பொண்ணை ஒருத்தன் ஒரு 25 வயசு ஆளு பின்னாடி இருந்து போய் அப்படியே அந்த பொண்ணை வாயை பொத்தி கடத்திட்டு போற அந்த வீடியோ காட்சிகள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வைரலாக போயிட்டு இருக்குது. மனசாட்சியே இல்லாத அந்த மிருகம் அந்த சின்ன குழந்தைய கடத்திட்டு போய் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்குது. தமிழகத்துல இப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேறுவது மக்களுடைய மனசுல பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயம் தொடர்பாக ஆளும் திமுகவுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் பெரும் விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறத நாம பார்க்க முடியுது. இதுல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அதிமுகவை சேர்ந்த தலைவர்களும் மட்டுமில்லாம பிற கட்சிகளை சேர்ந்தவர்களும் அரசாங்கத்தை கேள்விகளாக துளைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 10 வயது சிறுமி கடத்தப்பட்டுக்கிட்டு போற அந்த வீடியோ காட்சிகள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய மனதை உழுக்கவில்லையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. மேலும் தன்னுடைய ஆட்சியில ஒரு 10 வயது சிறுமிக்கு கூட பாதுகாப்பு இல்லாம போயிருச்சே அப்படிங்கிற வேதனையாவது நம்முடைய முதல்வருக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நண்பர்களே, இதே கேள்வியை இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் ஒவ்வொரு வீட்டிலையும் மக்கள் கேட்கிறத நம் காதுகளுக்கு வந்து எட்டுது. நண்பர்களே, நம்ம எங்க திரும்பினாலும் இந்த பிரச்சனை தான். இதுல இதை விட கொடுமை என்னன்னா, சிசிடிவி காட்சிகள் வெளியாகி 5-6 நாள் ஆகியும் கூட அந்த கொடூரன் யாரு, அந்த மிருகம் யாரு அப்படிங்கிறத கூட இன்னும் ஐடென்டிஃபை பண்ணி அவனை பிடிக்க முடியவில்லை போலீசாரால அப்படிங்கிறது மேலும் பிரச்சனையை காட்டு தீயை போல பரவ வச்சிருக்குது தமிழக மக்களிடையே. குறிப்பாக குழந்தை செல்வங்களிடையே, குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுடைய வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி பெரும் பயத்தை, அச்சத்தை உருவாக்குற மாதிரி இது இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. விரைவில் போலீசார் அந்த கொடூரனை பிடிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம்.